உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். யூஜிசி நெட்டு என்னடா இதை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க, 50% மேலே உங்களுக்கு மார்க் இருக்குது. ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே செட் எக்ஸாம் தொடர்பாகவும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். பட் அதற்கு எந்த அளவிற்கு எல்லோரும் முயற்சி செஞ்சீங்க அப்படிங்க எனக்கு தெரியலை. எல்லோரும் பிஎட் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன்லையும் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கும், ஹையர் எஜுகேஷன்லையும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதற்காக தான் செட் எக்ஸாம் அதை எழுதுங்க அப்படின்னு சொன்னது. அதை நீங்கள் எழுதுனீங்களா என்னங்கிறது உங்களோடமே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. இப்போ இந்த யூஜிசி நெட்டு இது வருஷத்துக்கு 2 முறை கட்டாயம் இந்த தேர்வு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள், பிஜி முடித்தவர்கள், தகுதி உடையவர்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் நீங்கள் கொடுக்கும்போதே இதில் ஒரு தெளிவு கிடைச்சிடும். உங்களுக்கு ஜேஆர்எஃப்ல நீங்கள் எலிஜிபிளா, நெட்டுங்கிறது பிரச்சனை இல்லை. அது பொதுவாகவே ஏஜ் லிமிட்லாம் இல்லை. நீங்கள் அது யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், பிஜி முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி பிஹெச்டிக்கும் அதுக்கான பிரச்சனை இல்லை. ஸோ இதிலையே நீங்கள் போகும்போதே உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்குங்கிறத அதையும் காட்டிடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். சரி, ஓகே, நான் அதை உங்களுக்கு டெமோவாகவே காட்டுறேன். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறது தான், ரைட்டுங்களா? UGCnet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்களா இந்த காலம் ஓப்பன் ஆகும். இதில் இதில் இருக்க பாருங்கள், ரிஜிஸ்டர் ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 2025 அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இதில் ரிஜிஸ்டர் ஃபார் யூஜிசி நெட் டிசம்பர் 25 ரெட் கலரில் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே அதில் உங்களுக்கு எப்படியாக நீங்கள் இதில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இதில் இருக்கும். இதில் பாருங்கள், ஸ்டெப் பை அப்ளை ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்கள் பண்ணணும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டிட போகிறீங்க. கட்டிட்டு சர்டிஃபிகேட்டை டவுன்லோடு பண்ணிடலாம். இந்த டவுன்லோடு பேட்டர்ன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஓப்பன் ஆன உடனே இதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லா தகவலும் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். நவம்பர் 7ஆம் தேதியோட இது பணம் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்டு, ரைட்டுங்களா? சரி, இது நீங்கள் எப்படி கட்டலாம்? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பணம் கட்டிடலாம், ரைட்டுங்களா? இதுக்கு ஜென்ரல் அன்ரிசர்வ்டுக்கு 1350 ரூபா ஃபீஸு. அதே ஜென்ரல் இவிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், இவங்களுக்கு 600 ரூபா. ஓபிசிங்கிறது பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி கேட்டகரியில் இருக்காங்களே அவங்க எல்லாமே சென்ட்ரல் கேட்டகரியில் ஓபிஎஸ்சி அப்படின்னு வருவாங்க. அதாவது என்சிஎல் ஓபிசி சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. இதற்கு இல்லாதவங்க நீங்கள் பிசி சர்டிஃபிகேட்டோ எம்பி சர்டிஃபிகேட் தான் வச்சுருப்பீங்க, ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணி அதை வாங்கிடுங்க. ஸோ அவர்களுக்கு 600 ரூபா, ரைட்டுங்களா? அடுத்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, தேர்ட் சென்டர் உங்களுக்கு 325 ரூபா ஃபீஸுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இதில் கரெக்ஷன் ஏதாவது நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு கரெக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா அது நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் வாய்ப்பு கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் பிசி, எம்பிசி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது அப்ளை ஒரு வேளை பண்ணியிருப்பீங்க, அப்படி எதுவும் பண்ணியிருந்தாலோ, இல்லை சர்டிஃபிகேட் தவறாக நீங்கள் அப்லோடு பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்கள் பேர்லையோ ஏதோ ஒன்றில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலோ, இதுக்கெலாம் அந்த 2 நாள் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் சரி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 4 சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதில் எந்த மாவட்டமோ அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் வரும், ரைட்டுங்களா? டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இப்போ கொடுத்துட்டாங்க, டிசம்பர் 31ஆம் தேதி ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும். ரிசல்ட் ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், ரைட்டுங்களா? ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா 3 விதமான கேட்டகரி இருக்குது. கேட்டகரி 1 ஜேஆர்எஃப். இந்த ஜேஆர்எஃப் அண்டு அப்பாயிண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ். கேட்டகரி 1 நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஜேஆர்எஃப், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், பிஹெச்டி 3மே நீங்கள் குவாலிஃபைட் ஆவீங்க. அதே கேட்டகரி 2னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸும் பிஹெச்டி மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். அதே கேட்டகரி 3லாம்
பிஹெச்டி மட்டும்தான் எலிஜிபிள். இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இது நடக்கும், ரைட்டுங்களா. இது பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். அதில் பேப்பர் 1ல் நம்பர் ஆஃப் கொஷின் 50 கொஷின் இருக்கும், மார்க்கு 100 மார்க்கு, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அதே பேப்பர் 2ல் 100 கொஷின் இருக்கும், மார்க் 200. ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, இப்படியா தான் இருக்கும், ரைட்டுங்களா. இந்த பேப்பர் 1ல் எப்படி இருக்கும், ரீசனிங் எபிலிட்டி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் அவேர்னஸ், இப்படியான விடயங்கள் இதில் இருக்கும். அதே பேப்பர் 2ல் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். இது வந்துட்டு 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும், 150 மினிட், ரைட்டுங்களா. இதில் எந்த ஒரு பிரேக்கும் இல்லை. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நடக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷின் ஒரே இதில் இருக்குது. ஸோ எல்லா கொஷினுமே நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அப்ஜெக்டிவ் டைப் தான், ரைட்டுங்களா. இந்த கொஷின் பேப்பர் வந்துட்டு ஒன்லி இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி, ரைட்டுங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு வந்துட்டு 15%, அதே வந்துட்டு எஸ்டிக்கு வந்துட்டு 7.5%, ஓபிசிக்கு வந்துட்டு 27%, வீக்கர் செக்ஷன் இடபிள்யூசிக்கு வந்துட்டு 10%, பிடபிள்யூடிக்கு வந்துட்டு 5%, இப்படியாக இந்த ரிசர்வேஷன் கோட்டாவும் இதில் இருக்குது, ரைட்டுங்களா. இதற்கு எப்படி வந்துட்டு கட் ஆஃப் எடுப்பாங்கன்னா 6% தான், ரைட்டுங்களா. இது செட் எக்ஸாம் போல் 6% கட் ஆஃபில் தான் இதற்கும் வந்துட்டு கேண்டிடேட் வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. இதில் நியூ ரிஜிஸ்டர் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது இதிலே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் உள்ளே போகும்போதே எல்லா தகவலுமே இதில் கொடுத்துருக்காங்க, எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போயிட்டு கடைசியில் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் ஹியர் ப்ரொசீடு கொடுக்கணும். அதை கொடுத்தவொடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிரும். இதில் உங்களுடைய கேண்டிடேட் நேம், உங்கள் பேர் போட்டுருங்க, அடுத்து ஃபாதர் நேம் போட்டுருங்க, உங்கள் மதர் நேம் போட்டுருங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஆணா பெண்ணா தேர்டு ஜெண்டரா அப்படிங்கிற அதையும் போட்டுருங்க. அடுத்து கன்ஃபார்ம் கேண்டிடேட் நேமு. ஸோ அதையே திருப்பி கேட்குறாங்க, உங்கள் நேமை அதில் எப்படி நீங்கள் டைப் பண்ணலாம் அதேபடியே. இன்னும் என்னென்னா 10th எப்படி மார்க் ஷீட்டில் இருக்குதோ அதேபடி இதில் வந்துட்டு டைப் பண்ணிடுங்க, ரைட்டுங்களா. ஸோ அதே மாதிரி ஃபாதர் நேமு அண்டு மதர் நேமு அதில் உள்ளபடியே டேட் ஆஃப் பர்த்து, கன்ஃபார்ம் சென்டர். ஸோ இது வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதை கொடுத்துருங்க. அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில். ஸோ இந்த கான்டாக்டை பொறுத்தவரையும் உங்களுடைய அட்ரஸை வந்துட்டு இதில் கொடுத்துட வேண்டியதான், ரைட்டுங்களா. ஸோ கொடுத்துருங்க. அடுத்து இமெயில் அதையும் கொடுத்துருங்க. அதை வந்துட்டு கன்ஃபார்ம் இமெயில் கொடுத்துருங்க. மொபைல் நம்பரு, கன்ஃபார்ம் மொபைல் நம்பரு, அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துருங்க. அதையும் கொடுத்து வச்சுருங்க. இதில் கேட்கலைனாலும் கொடுத்து வச்சுருங்க. ஸோ சேம் பர்சன்ட் அட்ரஸ்னால் அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அது அப்படியே வந்துட்டு இதில் வந்துட்டு கிளிக் ஆகிரும், ரைட்டுங்களா. அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டுக்கு வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் பாஸ்வேர்டை போட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி கொஸ்டின் அதையும் கொடுத்துட்டு, செக்யூரிட்டி கொஸ்டின் கொடுக்கும்போது அதில் என்ன இருக்குதோ அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யுவர் பிளேஸ் ஆஃப் பெர்த்துன்னு கொடுத்துட்டு கூட அது எந்த மாவட்டம்னு கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு நினைவு வர மாதிரி அதை கொடுத்துருங்க. கேப்சா நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் கொடுத்தது அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து உங்களுடைய அட்ரஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு அடுத்து அப்படியே அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் போகும்போது அடுத்து என்ன ஆகுனா அடுத்து நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். நீங்கள் அதையும் ஏன்னா நான் ஏற்கனவே இதை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டதுனால உங்களுக்கு நான் டெமோவாக காட்டுறேன். அதில் போய்ட்டு நியூ அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், மேலே இதெல்லாம் உங்களுடைய தகவல் திரும்ப திரும்ப வருது இல்லையா, அதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுடைய நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத அதை கொடுத்துருங்க. அதாவது கம்யூனிட்டி இது. அடுத்து வந்துட்டு நீங்கள் வேறு எதுவும் பிடபிள்யூடியாக இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு இதில் கொடுத்துருங்க. அடுத்து அதில் வந்துட்டு பிடபிள்யூடி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க அதெல்லாம் கொடுத்துட வேண்டியதான், ரைட்டுங்களா. கொடுத்ததுக்கப்புறம் பெர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்துருங்க. அடுத்து என்ன இன்கம் அப்படிங்கிறத அதையும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஸோ நேஷனாலிட்டி அதை கொடுத்துருங்க. அது உங்கள் சப்ஜெக்டை கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் இதுவும் வந்துட்டு அதில் வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸாம் சென்டர் இதுக்கு வந்துட்டு நீங்கள் மாஸ்டர் டிகிரினா அதை மாஸ்டர் டிகிரின்னு வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து உங்கள் ஃபாதரோட ஆக்கியபேஷன், மதரோட ஆக்கியபேஷன், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் அது கேட்கும். அதுக்கு அடுத்து தான் இந்த அப்ளை ஃபார். இதில் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு ஜேஆர்எஃப், அட்ஜஸ்ட்மெண்ட் பர்பஸ், பிஹெச்டி ஒன்லி அப்படின்னு வரும். ஏன்னா ஜேஆர்எஃப்பை பொறுத்தவரைக்கும் ஏஜ் இருக்குது. ஸோ அந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் வரணும். அப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜேஆர்எஃப் எலிஜிபிள் இல்லை, ஏஜ் இல்லை. ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பர்பஸ் அண்டு பிஹெச்டி ஒன்லி தான் வந்துட்டு எலிஜிபிள். ஸோ 3 இருந்துச்சுன்னா 3யுமே நீங்கள்
டிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய கொஷின் பேப்பர் எப்படி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷுன்னு தான் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிட வேண்டியது. அடுத்து எந்த பகுதியில் நீங்கள் எக்ஸாம் சென்டர் வேணும் அப்படிங்கிறத அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது, இப்போ நான் தமிழ்நாடுங்கனால தமிழ்நாடு புதுச்சேரி அப்படிங்கிறத தமிழ்நாடுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அதில் 4 இதுலையுமே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான சென்டரை நீங்கள் அதில் கொடுத்துட வேண்டியதான். அடுத்து டிகிரி சார்ந்தது, அதாவது ஸ்டேட்டஸு கேட்கும். பாஸ் ஆண்டு எப்போ பாஸ் ஆனீங்கன்னு கேட்கும். அதாவது மாஸ்டர் டிகிரியை நான் சொல்கிறேன், ரைட்டுங்களா? அடுத்து வந்துட்டு ஃபைனல் இயர் எதுவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கேட்கும். படிச்சுக்கிட்டு இருக்கு நான் எஸ்ன்னு கொடுக்க போகிறீங்க, இல்லை நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட போகிறீங்க. அடுத்து கோர்ஸு என்ன கோர்ஸுன்னு கேட்கும். வந்துட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஃப்ரம் இந்தியாவா, அதில் வந்து தமிழ்நாடா இல்லை வேறு எந்த ஸ்டேட்டுங்கிறது கேட்கும். அதில் எந்த யூனிவர்சிட்டின்னு கேட்கும். ரிசல்ட் வந்துட்டு சிஜிபிஏவா இல்லை பெர்சன்டேஜான்னு கேட்கும். சிஜிபிஏன்னா அதில் என்ன கொடுத்துருக்கோ அந்த பாயிண்ட்டை கொடுக்க வேண்டியது. பெர்சன்டேஜ்னா பெர்சன்டேஜை கொடுத்துட வேண்டியது, ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக இதெல்லாம் கொடுத்துட வேண்டியது. அடுத்து அடிஷ்னல் டீட்டெயில் ஏதாவதுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கிற வேண்டியதான். யூஜி டிசம்பரில் வந்துட்டு இப்போ நான் மட்டும் இல்லை என்னோட சேர்த்து இன்னொருத்தர் எழுதுகிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்துட்டு கொடுத்துடலாம். பிஹெச்டி டீட்டெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்துட்டு கொடுத்துடலாம், ஒரு வேளை வச்சுருந்தீங்கன்னா, ரைட்டாக. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொடுத்துட போகிறீங்க. அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில், ஸோ அது வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டீங்க. அடுத்து உங்கள் புகைப்படம், உங்கள் கையெழுத்து, அடுத்து பிடபிள்யூடி நான் எஸ் கொடுத்ததுனால அதையும் வந்துட்டு இதில் என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், ஓபிசி சர்டிஃபிகேட்டு நான் வாங்கலையே அப்படின்ட்டு. நீங்கள் ஓபிசின்னு தெரியும் இல்லையா, ஓபிசியை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிடுங்க, ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதோட சர்டிஃபிகேட் நம்பர் இதெல்லாம் வந்துட்டு இதில் கேட்கலை, ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க இதை வந்துட்டு இந்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகுங்க. இந்த தேர்வை எழுத முயற்சி செய்யுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.